ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆமேன். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையும் உங்களுக்கு தேவைகளை சந்திப்பதிலும் உங்களிடத்தில் இருக்கிற காரியம் கொஞ்சமாக இருக்கலாம். அந்த கொஞ்சத்தையும் அதிகமாக்குறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். அவர் கொஞ்சத்தை கொஞ்சம் கூட குறையாமல் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு ஆசீர்வதிக்க அவர் வல்லவர், அவர் போதுமானவர். 2 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் நீங்கள் 1 முதல் 7 முதல் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எலியா என்ன செய்கிறாரு, சாரிபாத் என்னும் ஒரு விதவையின் இடத்துல இந்த பஞ்ச காலத்தில் செல்கிறார். இந்த சம்பவம் அநேகருக்கு தெரியும். காகத்தின் மூலமாய் போஷிக்கப்பட்ட அந்த எலியா அந்த கேரித் ஆற்றில் தண்ணீர் வற்றின உடனே அவர் என்ன செய்கிறாரு, அந்த இடத்த விட்டு பெயர்ந்து போய் சாரிபாத் என்கிற ஊருக்கு போகிறார். அங்கே ஒரு விதவையை பார்த்து அந்த விதவின் வீட்டிலே அவர் இருக்கும்படி அந்த விதவை இடத்துல அனுப்பப்படுகிறார். அப்போது அந்த விதவியிடத்தில் கொஞ்சம் ஒரு பிடி மாவும், ஒரு படி அல்ல, ஒரு பிடினா ஒரு கைப்பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது. அதை என்ன செய்ய போகிறாலாம், ஒரு அப்பம் சுட்டு தன் பிள்ளைக்கு கொடுத்துட்டு நான் சாக போகிறேன், அதற்காக விரவு பொறுக்க போகிறேன்னு அந்த எலியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறான். அப்போ அந்த எலியா தீர்க்கதரிசி உடனே சொல்கிற வார்த்தை, நீ செய்யுமா, ஆனால் முதல்ல தண்ணி கொண்டு வான்னு சொல்கிறார். அப்போ தண்ணி கொண்டு போகும்போது நீ முதல் அடை என்ன செய், எனக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவ சாப்பிட்டுட்டு சாகணுங்கிறவா என்ன செய்கிறா, அந்த எலியாவுக்கு கொடுக்குறா. கொடுத்தது நிமித்தம் அவளுக்கு அந்த இடத்துல என்ன ஆகலை, அந்த மாவும் குறையலை, அந்த எண்ணெயும் குறையலை. அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல் அடையை சுட்டு என்னிடத்தில் கொண்டு வா, அதன் பின்பு உன் குமாரனுக்கு கொடுக்கலாம் என்றார். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். முதல்ல நீ எனக்கு கொண்டு வா, அதுக்கப்புறம் உன் பிள்ளைக்கு கொடுக்கலாம். இவளுக்கு தெரியும் அதில் ஒன்று தான் சுட முடியும், பின்னாடி இருக்காது என்று சொல்லி. ஆனாலும் அந்த ஊழியக்காரருடைய வார்த்தை அப்படியே அவள் நம்பி ஊழியக்காரருக்கு முதல் தரத்தை கொடுத்தாள். அதுதான் வேதம் சொல்கிறது. மத்தேயு 6:34 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். முதல்ல யாருக்கு கொடுத்தா? கர்த்தர், அவர் தீர்க்கதரிசிக்கு கொடுத்தா. பின்னாடி கொடுக்கலாம், நான் சாப்பிட்டுட்டேன், இல்லவே இல்லை, முதல்ல கொடுத்தது நிமித்தம் அந்த தீர்க்கதரிசி சொன்னதின்படியே தேசத்தின் மேல் மலையை கர்த்தர் கட்டளையிடும் நாள் வரை அங்கே என்ன செய்யலையா, பானையில் மாவும் செலவழிந்து போகலை, எண்ணெயும் குறைவுபடலை. அவர் சொன்னபடியே அந்த நாளில் உண்டாயிற்று. ஆமேன். ஆகவே அந்த அற்புதம் எப்போ நடந்தது? முதல் அடைய அவள் சுட்டு கொடுக்கும்போது தான், அங்குதான் அற்புதம் நிகழ்ந்தது. ஆகவே இந்த வேளையில் முதல் தரத்தை நாம் கர்த்தருக்கு கொடுப்போம் என்றால் நம் வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் 10ல் 1 பங்கை கர்த்தருக்கு என்று கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அநேகர். அப்படி கொடுத்தது நிமித்தமாய் ஆசீர்வாதத்தை பெற்று அந்த 10ல் 9 கொடுத்து அந்த ஒன்றே தனக்கு போதும் என்று அதிகப்படியாக கர்த்தர் ஆசீர்வதித்த நபர்களும் இன்றைக்கு உண்டு. ஆகவே இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் முதல் தரத்தை நாம் கர்த்தருக்கு கொடுப்போம் என்றால் நம் வாழ்க்கையிலே எதுவுமே குறைவுபட்டு போகவே போகாது. இன்றைக்கு அந்த கொஞ்சத்தை குறைவாக அவர் வைக்காமல் அதை நிரம்பி வழியும்படி செய்தாரானா, ஆனால் இன்னைக்கு அநேகர் கை நிறைய என்ன செய்கிறாங்க, சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் குறைவு தான், ஒரு ஆசீர்வாதம் இல்லாத காரணம். ஏன்னா வேதம் சொல்கிறது மல்கியா 3 இதனாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தான். தசமபாகம் காணிக்கையில் என்ன செய்கிறாங்க, வஞ்சிக்கிறாங்க. தேவனுக்கு முதலிடம் கொடுக்காதபடி, தேவனுக்கு முதல் பங்கு கொடுக்காதபடி என்ன செய்கிறாங்க, இன்றைக்கு அநேகர் வாழ்வதனால இந்த வாழ்க்கையிலே குறைவு காணப்படுகிறதாகவே இந்த வேளையில் குடும்பமாய் நாம் இந்த காரியத்தில் தவறி போகாதபடி நாம் கர்த்தருக்கு என்று கொடுக்கிற விஷயத்தில் நாம் கொடுப்போம் என்றால் கர்த்தர் கட்டாயம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர்கள் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டப்பட்டோர் நஷ்டப்படுவதில்லை. ஏன் இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லாதபடி ஒரு குறைவு ஏன் குறைந்து போகிறது? எல்லாம் முதல் பங்கை, முதல் தரத்தை கர்த்தருக்கு கொடுக்காதது, முழுமையாய் குடும்பமாய் கர்த்தரிடத்திலே அர்ப்பணிக்காதது தான். நாம் முழுமையாய்
கர்த்தருக்கு குடும்பமாய் நம்ம முதல் தரத்தை அர்ப்பணித்து விட்டு அப்புறம் நீங்கள் ஆசீர்வாதத்தை எதிர்பாருங்க. அடுத்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஏனென்றால் அவர் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கார். கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள் கனவீனம் அடைவதே இல்லை. ஆமேன். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அங்கு பானையிலே மா செலவழிந்து போகல, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஆகவே இந்த வேளையில நம் வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை கனம் பண்ணும்போது நாம் கனவிடப்படவே மாட்டோம். ஆனால் சில வேளைகளில் ஏன் துன்பம் நேரிடுகிறது, அது நம் வாழ்க்கையிலே நம் நன்மைக்காகவும் நம் விசுவாசத்தை பெருக பண்ணவுமே கர்த்தரால் அனுமதிக்கப்படுகிறது. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்வார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி கட்டாய நம் வாழ்க்கையிலே ஒரு கனத்தை கட்டளையிடுவார். ஆகவே இந்த வாழ்க்கையிலே நாம் முதல் தரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய காரியத்தில் நாம் குறைவுபட்டு இருப்போம் என்றால் அந்த குறைவை அவர் நிறைவாக்குவார். கொஞ்சத்தை நிறைவாக்குகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழும்போது 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு அவர் போஷிக்கும்படி கொடுத்தார். மீதியை 12 கூடையின் நிறைய எடுத்தார்கள். ஸ்தோத்திரம் பண்ணி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்து விட்டு நாம் முதல் பங்கை கர்த்தருக்கு கொடுத்து விட்டு அடுத்து நாம் செய்வோம் என்றால் அதில் குறைவே வராது. ஆகவே இந்த வேளையிலே இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அப்பாவுமே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அந்த நாட்களிலும் நாங்கள் அப்பா அந்த எலியாவின் நாட்களிலே இந்த சாரிபாத் ஒரு விதவையை நீர் போஷித்தீர் தகப்பனே. பஞ்ச காலத்திலும் அப்பா நீர் இந்த வேளையிலே எலியாவை நினைத்திருந்தால் நீர் காகத்தை கொண்டே எல்லாவற்றையும் போஷித்திருக்க முடியும். ஆனாலும் அந்த விதவையும் போஷிப்பதற்காக நீர் அந்த தீர்க்கதரிசியை அனுப்பினீர் தகப்பனே. இந்த வேளையிலும் தகப்பனே, இந்த வேளையில நீர் இரக்கமுள்ள தேவன் என்பதால் அந்த அப்பா அந்த விதவையின் வீட்டிற்கு எலியா அனுப்பப்பட்டார். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, சிறுமைப்பட்ட ஜனங்கள் மேல் சிந்தியுள்ளவராய் நீர் இருக்கிறபடினால் சிறுமைப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியே உம்முடைய ஊழியக்காரரை அனுப்புகிறீர் தகப்பனே. அந்த சத்தியத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாய் இயேசுவேயுமே நாங்கள் அன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. முதல் தரத்தை உமக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து தீர்க்கதரிசியின் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் அதற்கேற்ற பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்ற வார்த்தையின்படி அப்போ ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கும் போதே அதற்கான பலனை அடையாமல் போவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன் தகப்பனே. நாங்கள் தசம பாகத்திலும் காணிக்கையிலும் வஞ்சிக்காதபடி இதை கேட்கிற பிள்ளைகள் அந்த காரியத்தில் ஒருவேளை ஒரு விதமான குறைவுபட்டு போயிருப்பார்கள் என்றால் அந்த குறைவை இந்த நாளில் நிறைவாக்குங்க. ஏசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த குறைவை நிறைவாக்கும் போது அவர்கள் வாழ்க்கையில் உள்ள குறைவை நீர் நிறைவாக்க வல்லவர். பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுத்துற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குறைவையும் இயேசுவின் நாமத்தில் நிறைவாய் மாற்றும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.